இளைய சூரியன் சார்பாக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாதா கோயிலில் தமிழ்நாட்டினுடைய பிஜேபி கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சென்று அதற்கு மலர் வளையம் வைக்க வேண்டும், மாலை அணிவிக்க வேண்டும் என்று உள்ளே சென்றிருக்கிறார். அங்கு பல்வேறு தள்ளுமுள்ளுகள் நடைபெற்று இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், இவர்கள் மற்ற மாநிலங்களில் கிறிஸ்தவர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் பிஜேபி ஆட்சியில் நடக்கக்கூடிய எந்த கலவரத்தையும் தடுக்கவில்லை. அவர்கள் மீது தாக்குதல் நடக்கும் பொழுதெல்லாம் பிஜேபிக்காரர்களும் பிரதமர் மோடி அவர்களும் கண்டுகொள்வதில்லை. ஆகவே இங்கு மாத்திரம் ஏன் வர வேண்டும் அண்ணாமலை என்று தடுத்திருக்கிறார்கள். அப்பொழுது ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நான் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு இந்த இடத்திற்கு நான் உள்ளே நுழைவேன் என்று கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக ஒரு அச்சுறுத்தலை அந்த மக்களுக்கு, கிறிஸ்தவ மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது திராவிட மாடல் ஆட்சி என்றும் பெரியார் மண் என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது, இங்கு எந்த கலவரமும் ஏற்படாது என்றெல்லாம் நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அண்ணாமலை போன்ற தற்குறிகள் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு சாதாரண பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் போய் அங்கே கலவரம் ஏற்படுத்தினால் கூட அதை தடுக்க வேண்டியதும் அவனை திருத்த வேண்டியதும் அண்ணாமலை போன்றவர்களுக்கு, தலைவர்களுக்கு இருக்கின்ற அந்த பண்பில் 1% கூட இல்லாத அண்ணாமலை ரவுடியை போன்று அங்கே போய் நின்று கொண்டு தான் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு வருவதாக அங்கே மிரட்டி இருக்கிறார். நாம் கேட்பதெல்லாம், ஒரு தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களுக்கு இது அழகா? தலைவராக இருக்கக்கூடியவர் சாதாரண தொண்டர்கள் தவறு செய்திருந்தாலும் கூட இவர் போய் அங்கே என்ன செய்திருக்க வேண்டும்? இப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, இது மதசார்பற்ற நாடு, நாம் அமைதி காக்க வேண்டும், அப்படி என்றுதான் இவர் அங்கே சரி செய்திருக்க வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு இவரே ஒரு கலவரத்தை தூண்டும் விதமாக செயல்பட்டிருக்கிறார். இதை தமிழ்நாட்டினுடைய காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது வன்மையான கண்டனத்துக்கு உரியது. இது திராவிட மாடல் ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் இது அழகல்ல என்பதையே நாம் தெரிவிக்க விரும்புகிறோம். சிறுபான்மை மக்களுக்கு எந்த ஆட்சியில் அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் அதை தடுத்து நிறுத்த வேண்டியது நம்முடைய கடமை, பொறுப்பு என்கின்ற அந்த அடிப்படையில் அண்ணாமலை அவர்களை கைது செய்ய வேண்டும் காவல்துறை என்பதே நம்முடைய கருத்தாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இவரை விட்டுவிட்டால் இன்னொருவன் இதே நடவடிக்கையில் இறங்கக்கூடும். ஆகவே தயவு செய்து அண்ணாமலை அவர்களை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்ய வேண்டும். இது மதசார்பற்ற நாடு என்பதை நிரூபிக்க வேண்டும். இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, நான் அண்ணாமலையை பார்த்து கேட்கிறேன், அண்ணாமலைக்கு அவ்வளவு ரோஷம் இருந்தால் ஏன் நீ மாதா சிலைக்கு அணிவிக்க வேண்டும்? திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய அந்த பார்த்தசாரதி கோயிலுக்குள் போவதற்கு உனக்கு அருகதை இருக்கிறதா? உன்னை அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் விடுவார்களா என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். கபாலீஸ்வரர் கோயிலில் நீ போக முடியுமா? நீ இந்து மதத்தை சார்ந்தவன், நீ இந்துவாக இருக்கக்கூடியவன் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போக முடியுமா? நீ காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் போக முடியுமா? நீ இந்து தானே, பிஜேபி கட்சி தலைவன் தானே நீ. உனக்கு உண்மையிலேயே நேர்மை இருந்ததுன்னா, தெம்பு இருந்ததுன்னா, திராணி இருந்ததுன்னா இந்த மதத்தை தூக்கி நிறுத்துற இல்லை. நீ உண்மையிலேயே ஐபிஎஸ் படித்தவன்றது உண்மையாக இருந்தால் நீ தற்கூரி இல்லை. நான் ஐபிஎஸ் படிச்சிருக்கிறேன், நான் தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவர்னு எல்லாம் புடுங்குறல்ல. இதெல்லாம் உண்மையாக இருந்தால் நீ உன் மதத்தில் இருக்கிற கோயிலுக்குள்ளே போயிட்டு காமி, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலுக்குள்ளே போயிட்டு காமி, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போ, காஞ்சி காமாட்சி, அப்புறம் கபாலீஸ்வரர் கோயில், இங்கெல்லாம் போயிட்டு உன்னுடைய இந்து மதத்தை அங்கே தூக்கி நிறுத்து. நான் கலவரம் செய்கிறேன்ட்டு அங்கே மிரட்டிட்டு வர ரைட்டு. உண்மையிலேயே நீ உனக்கு உப்பு போட்டு சோறு தின்றது உண்மையாக இருந்தால் முதல்ல நீ சோறை தான் தின்ற. மாட்டு மூத்தத்தை நீங்கள் சங்கிங்க குடிக்கிறது இல்லைன்றது உண்மையாக இருந்தால் அங்கே உன்னுடைய தலைவர் மோடியை ராமர் கோயிலுக்குள்ளே விடமாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பூரி சங்கராச்சாரின்னு இருக்கான் பாருங்க, அவன் சொல்கிறான், நீ எவ்வளோ பெரிய பிரதமராக இருந்தாலும் பிஜேபி தலைவராக இருந்தாலும் அதெல்லாம் உன்னாடவே வச்சுக்கோ, இந்து சனாதன தர்மம் உன்னை அனுமதிக்காது, ராமர் கோயிலுக்குள்ளே நீ வரக்கூடாதுன்னு பூரி சங்கராச்சாரி தடுக்கலாம் உன் தலைவர் மோடியை. உண்மையிலேயே நீ ஐபிஎஸ் படித்தவன், நீ உண்மையாக இருந்தால் 10,000 பேரை திரட்டிக்கிட்டு நீ அங்கே போ, மோடிக்கு ஆதரவா போயிட்டு மோடியை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அனுமதிச்சுட்டு அப்புறம் உன் இந்து மதம் மயிரை பற்றி பேசு. எதுக்கும் பண்ணுறதுக்கு துப்பு இல்லை. இதுக்காக தானேடா உதயநிதி பேசினார். இதுக்காக தானே உதயநிதி சனாதன தர்மம் எதிராக இருக்குதுன்னு யாருக்கு பேசுகிறாரு? உனக்கு பேசியிருக்காரு. உன் மோடியை உள்ள அனுப்பலன்னு தானே பேசியிருக்காரு.
சனாதன தர்மத்தை எதிர்க்கும்போது உங்களுக்கு பொத்துக்குன்னு வந்ததில்லை. இப்போ இந்த சனாதன தர்மம் தானே உன் தலைவர் மோடியை உள்ளே விட மாட்டேன்ட்டு செருப்பை கட்டி அடிக்கிற மாதிரி துரத்தி விட்றான். அங்கே போய்ட்டு உன் வீரத்தை, உன் திறமையை காட்டு, உன் இந்து மதத்தை காட்டு, உன் பிஜேபியை காட்டு. அங்கெல்லாம் கேட்குறதுக்கு உனக்கு வக்கு இல்லை. கிறிஸ்தவங்கிட்ட வர நீலாம் என்ன படித்தேன்னு தெரில, தற்கூரி நாய் மாதிரி அப்படின்னு மக்கள் கேட்பான். நீ சோறு தான் தின்றியான்றதை மக்கள் கேட்பான். சோறில் உப்பு போட்டு தான் தின்றியான்றதை கேட்பான். ஏன் அவன் கேட்குறான்னா, நீங்கள் வழக்கப்படி மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவனுங்க நீங்கள் மோடி குரூப்பு, பிஜேபி குரூப்பு. அதை மாதிரி அவன் நினைப்பான். உண்மையிலேயே உனக்கு ரோசம் வந்ததுன்னா உன்னுடைய படையை திரட்டிக்கிட்டு மோடிக்கு ஆதரவாக நீ அங்கே போயிட்டு பூரி சங்கராச்சாரிக்கு எதிர்ப்பாக செயல்பட்டினா நீ உண்மையிலேயே நீ ஐபிஎஸ் படிச்சன்றதை ஒத்துக்கிறான். இல்லைன்னா ஆடு மேய்க்கிறதுக்கு போ, அதுதான் நீ தகுதியானவன். இங்கே தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்தலாம்னு நினைக்காத. இது பெரியார் மண், திராவிடர் இயக்க மண். நீ ஆடு மேய்க்கிறவன், நீ ஆடு. உன்னை பெரியாரினுடைய தடி கையில் இருக்குது, அடித்து விரட்டிடுவான் தமிழன். ஞாபகம் வச்சுக்கோ. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படுறத இதோட நிறுத்து, முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படுறத இதோட நிறுத்து. முஸ்லீம் மக்கள்லாம் அமைதியாக இருக்கிறாங்கன்னு நினைக்காத. அவங்க பொங்கி எழுந்தாங்கன்னா நீ தாங்க மாட்டேன். தற்கொலை.